வாழை சாகுபடி மற்றும் குளிர்பதன கிடங்கு பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் துவங்கியுள்ளது. அங்குள்ள ஆளுக்குழி பிள்ளையார் கோவில் துறையில் அமைக்கப்பட்டுள்ள குளிர்பதன கிடங்கு வளாகத்தில் இந்த கருத்தரங்கு தொடங்கியது. இதனை தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சர் KC கருப்பண்ணன், திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர். ஏரிகள் மற்றும் குளங்களிலிருந்து ஆண்டு முழுவதும் களிமண் எடுக்க அனுமதி தர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட குயவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏரிகள் குளங்களிலிருந்து ஆண்டு முழுவதும் களிமண் எடுக்க அரசு அனுமதி தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பருவமழை பொழிவு துவங்கியுள்ளதால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குயவர்கள் கூறியுள்ளனர். வேலூர் மாவட்டம் பிஷப் நகரில் உள்ள புனித அந்தோணியார் நினைவு ஆலயத்தின் 42வது ஆண்டு தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர் நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் பாரதி மோகனின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் திருமங்கலம் குடி ஊராட்சியில் 5 இடங்களில் உயர்மட்ட கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. 16.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த விளக்குகள் காளிபஜார், காட்டுக்குளம், சந்திரகுளம், சிந்தைக்கால், குறிஞ்சிமலை ஆகிய இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த விளக்குகளை பாரதி மோகன் MP தொடங்கி வைத்தார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாதர் கோவிலில் சுற்றுச்சுவர்கள் புனரமைக்கப்பட்டு வருகின்றன. மிகப்பெரிய திருத்தலங்களில் ஒன்றாக கருதப்படும் இக்கோவிலின் சுற்றுச்சுவர்களை 30 கோடி ரூபாயில் புனரமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி சுவர் உயரத்திற்கு சாரம் அமைக்கப்பட்டு புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கோவிலின் பழமை மாறாமல் இருக்க பிரத்யேக சிமெண்ட் கலவைகளை பயன்படுத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே மத்திமான்விளை கிராமத்தை ஒட்டிய வனப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அருகில் இருந்த தோட்டத்தில் ஏராளமான வாழை மற்றும் பனை மரங்கள் தீயில் கருகி சேதமாகின. தொடர்ந்து தீ ஊருக்குள் பரவாமல் தடுக்க தீயணைப்பு வண்டிகள் உடனடியாக கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் உதவியுடன் தீ அணைக்கப்பட்டது. ஆந்திராவிலிருந்து வரத்து அதிகரித்துள்ளதால் தேங்காய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக நத்தம் பகுதி விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பெரிய தேங்காய் விலை அதிகபட்சமாக ₹3.50 விலை போவதாக மொத்த வியாபாரிகள் கூறியுள்ளனர்.